ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 ஜிம்னோஸ்போம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். Gymnosperms are seed-bearing plants whose name comes from the word gymnos meaning nagged and sperma meaning seed. இப்போ ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது சீட் பியரிங் பிளான்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டை வந்து நம்ம கிரேக் லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஜிம்னோஸ் அப்படின்னா அதுக்கு நேக்டுன்னு மீனிங், ஓகே, இல்லை ஸ்பெர்மா அண்டு சீட் அப்படின்னு மீனிங், ஓகே. ஸோ இதில் வந்து சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேக்டு, ஓகேங்களா, நேக்டு சீடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் இதில் இருக்கும், ஓகேங்களா. மற்ற பிளான்ஸில் ஃப்ளவரிங் பிளான்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் அப்படிங்கிறது க்ளோசிங் பண்ணி இருக்கும், ஓகே. பட் ஆனால் இதில் ஜிம்னோஸ்போம்ஸ் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன்டாக வந்து இருக்கும், ஓகே. ஸோ they do not produce flowers or fruits and their seeds are not enclosed within a fruit. இப்போது ஃப்ரூட்ஸ்குள்ளே நார்மலாக ஒரு ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸ் ஆர் வந்து அந்த பிளான்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்குள்ளே தான் வந்து சீட் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜிம்னோஸ்போம் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டுக்கு வெளியவே வந்து சீட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதால் வந்து ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூசிங் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. So these plants are believed to have a first appeared during the Carboniferous period and become a dominant land plants, okay. So during the Mesozoic era. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபோசிலில் வந்து படிப்போம், ஓகே. இந்த பேலியோபாட்னி அப்படிங்கிற அந்த ஃபோசில் இதை பற்றி வந்து நம்ம படிப்போம். இப்போ பேலியோபாட்னி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம முந்தைய காலத்தில் வந்துட்டு பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து மண்ணுக்கடியில் டெஸ்ட்ராய் ஆகி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பழங்கால பொருட்கள்லாம் வந்து எடுத்து அந்த ரிசர்ச் பண்ணி அதை வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ண கோல்டு ஜுவல்ஸு பாத்திரம், ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன கிடைக்குதோ புக்ஸு அந்த மாதிரி அந்த பீரியடிக்கில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களோ நம்ம வந்துட்டு அந்த இதில் படித்து எடுத்து கொடுப்பாங்க, ஓகே, ரிசர்ச் படி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பிளான்ட் ரிலேட்டடாக வந்து படிக்கிறத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலியோபாட்னிவோம். இந்த பேலியோபாட்னியில் வந்து எதை பற்றி படிப்போம் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து முந்தைய காலத்தில் தோன்றின காலத்தில் ஃபர்ஸ்ட் நமக்கு லைக்கன்ஸ் வந்து இன்ட்ரடியூசிங் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரையோஃபைட்ஸ் வருது. ப்ரையோஃபைட்ஸ்க்கு அப்புறம் பெரிடோஃபைட்ஸ் ஜிம்னோஸ்போம்ஸ் இதெல்லாமே நமக்கு வருது, ஓகே. அப்போது இந்த ஒவ்வொரு இதுவாக வந்து நமக்கு தோன்றிட்டே வருது அட்வான்ஸ்டாக, ஓகே. லைக்கன்ஸ் அப்படிங்கிறது தேலாய்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ஆல்கே லைக்கன்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ப்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டெம்மு ரூட்டு லீஃப் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து உண்மையான ஒரு ட்ரூ ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ்லாம் வந்து ப்ரையோஃபைட்ஸில் வந்து இருக்காது. அது ஒரு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டு, நான் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் இதெல்லாமே ப்ரையோஃபைட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு பெரிடோஃபைட்ஸ். ஸோ அந்த மாதிரி பெரிடோஃபைட்ஸில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அது வந்து ஒரு வாஸ்குலர் பிளான்ட் தான். பட் ஆனால் ஒரு கிரிப்டோகேமஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், ஓகே. ஸோ இதை ஏன் நம்ம கிரிப்டோகேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது மோஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து அதுக்கு என்ன மீனிங் சைலம் அண்டு ஃப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து நம்ம வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ அப்போ வந்து அது வாஸ்குலர் பிளான்ட்டாக தான் இருக்குது. அப்போது அந்த பெரிடோஃபைட்ஸில் சைலம் அண்டு ஃப்ளோயம் அப்படிங்கிற செல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் அதில் என்ன வராது நமக்கு அப்படின்னா ஒரு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்குது, கிரிப்டோகேமஸிங்காக வந்து இருக்குது, ஓகே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிடோஃபைட்ஸை நம்ம ஒரு வாஸ்குலர் பிளான்ட்ஸ் பட் ஆனால் ஒரு கிரிப்டோகோமஸாக வந்து பிளான்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுலேருந்து நமக்கு ஃப்ளவரிங்ஸ் இதெல்லாமே வந்து என்ன ஆகாது, ப்ரொடியூசிங் ஆகாது. அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாஸ்குலர் பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்ன டைப் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. இந்த ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னாலே இந்த பெந்தமன் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் வருது. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம், ஓகே. ஸோ இந்த ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளவரிங்கும் வராது, இந்த இதில் ஃப்ரூட்ஸும் எதுவுமே வராது. சீட்ஸும் வந்து பார்த்திங்க எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா பிளான்ட்லேயும் ஃப்ரூட்டுக்குள்ளே தான் அந்த சீட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மேங்கோவே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி மேங்கோ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கொட்டை வந்து எப்படி இருக்குது, ஸோ மேங்கோ எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மேங்கோக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி சீட்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இதில் சீட்ஸ் வந்து எப்படி இருக்குது, என்க்ளோசிங்காக இருக்குது, உள்ளே இருக்குது, என்க்ளோசிங்காக வந்து உள்ளே இருக்குது.
பட் ஆனால் இந்த ஜிம்னோஸ்போம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டொபிலஸ் மாதிரி இந்த மாதிரி இப்படியே அரேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் ஓப்பனிங்காக அப்போ இந்த மாதிரி லீவ்ஸு இதெல்லாமே வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோன் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டொபிலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனிங்காக வந்து இருக்குது, ஒரு க்ளோசிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கிடையாது. இது ஓப்பனிங் ஃபார்மில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஜிம்னோஸ்போம்ஸ்னால ஃப்ளவரிங்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தட் சேம் டைம் ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் ப்ரொடியூசிங் பண்ண முடியாது. ஓகே, சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்காக இருக்காது, ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு these plants are believed to have a first appropriate during in a Carboniferous period. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து அந்த Carboniferous period அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இருக்க இதை பற்றி தான் நம்ம வந்து பேலியோபாட்னியில் அந்த ஃபோசில் ஸ்டடீஸில் வந்து பார்ப்போம். அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் மீசோசோயிக் எரனா என்ன, பேலியோசோயிக் எரனா என்ன, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லேருந்து இருக்கிறத வந்து நம்ம கார்பானிக் பீரியட் அந்த மாதிரி மீசோசோயிக் எராவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து எந்த டைம் பீரியடில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ராப்ரியேட் இந்த கார்போனிஃபெரஸ் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் லேண்ட் பிளான்ட்ஸாக வந்து டெக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த மீசோசோயிக் எரா அப்படிங்கிற ஒரு டைம் பீரியடில் இருக்க அந்த ஃபோசில் பிளான்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீசோசோயிக் எராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதுவும் டாமினேட்டட் லேண்ட் ஸ்பேஸாக வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டு ரெடியூஸ்டு வாட்டர் லாஸ் டு தி டிரான்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது, நார்மலாக ஒரு பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து வாட்டர் வந்து எவாப்ரேஷன்ஸ் வந்து ஆகி மேலே போய் அதுக்கு தேவையான வாட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டிரான்ஸ்பிரேஷன்ஸ்னால் இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஏன் வந்து பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் வரும். ஓகே, பிளான்ட்ஸில் ஏன் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறேன். இப்போது டிரான்ஸ்பிரேஷன்ஸ் ஏன் நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இப்போது ஒரு சில பிளான்ட்ஸுக்கு வந்து ரெகுலராக வந்து வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. மழை வர டைமில், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க வந்து எப்போ தண்ணி கிடைக்குதோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரெகுலராக ஏதோ ஒரு நம்மளே ஒரு செடி வச்சுருக்கோம், டெய்லி தண்ணி எக்ஸசிவாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸசிவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கே நம்மளோட லிமிட் வரைக்கும் தான் நம்ம ஒரு ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியும். ஓகே, இப்போ ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னாலும் அதில் நம்ம பிளேட் ஃபுல்லாக வந்து ஒரு 3 நேரமும் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக அடுக்கி அடுக்கி வச்சு கொடுத்தாங்க நம்மளால் சாப்பிட முடியுமா? நம்மளோட குவான்டிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஓகே, இன்டேக் எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ வாட்டர்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த வாட்டர்ஸும் அந்த வாட்டர்ஸ்லேருந்து சாயிலேருந்து அந்த வாட்டர்லேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் மினரல்ஸ் இது மட்டும்தான் தேவை. ஓகே, பட் ஆனால் அதுக்கு அதிகப்படியான ஒரு எக்ஸசிவான வாட்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதால் வந்து ஒரு இது பண்ண முடியாது. ஓகேங்களா, ரொம்ப எக்ஸசிவாக வாட்டர் கிடச்சிட்டே இருந்துச்சுன்னா அதால் எப்படி மேனேஜிங் பண்ண முடியாது. பார்த்திங்களா, நமக்கே வந்து சாப்பாடு அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுது. இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு டிரான்ஸ்பிரேஷன்ஸ் மூலயமா அந்த தண்ணியை வந்துட்டு பார்த்திங்கன்னா இலைகள் நார்மலாக வந்து இந்த மாதிரி இலை இருக்குது, அந்த இலைகள் மேலே நல்லா குட்டி குட்டி ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டொமேட்டா அந்த லீவ்ஸ் மூலயமா நார்மலாக ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு நார்மலாக இருக்க பிளான்ட்ஸில் வந்து நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான வாட்டரை வந்து வச்சுட்டு அதுக்கு அதிகப்படியான வாட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே எக்ஸீட் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும். ஓகே, அதோட ஃபுட்டை வந்து தானே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கணும். அப்போ நார்மலாகவே ஒரு பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கண்டெயின் ஆகிருக்கு. இதுதான் இந்த ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது ஒரு பிளான்ட்டுக்கு? குளோரோஃபில், A and B அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸு. ஓகே, இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனிட்டரியாக எல்லா பிளான்ட்ஸ்லேயும், க்ரீன் பிளான்ட்ஸில் மேனிட்டரியாக எல்லாத்துலேயும் வந்து ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த க்ரீன் பிளான்ட்டில் குளோரோஃபில் A and B அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது க்ரீன் இன் கலரில் இருக்கனாலையும் அந்த பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கனாலையும் இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணுறதுக்காக அந்த குளோரோபிளாஸ்ட் அண்ட் தேலைட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அந்த ஒரு லீஃபில் அரேஞ்சாக இருக்கனால தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லீஃபில்
ஒரு மைன்யூட்டான குட்டி குட்டி போர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அந்த போர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டொமேட்டா மூலயமா பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணுது, கேஸ் எக்ஸ்சேஞ்சிங் அந்த மாதிரி மூலயமா. அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸும் வந்து பண்ணுது. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுட்டு அப்படிங்கிறது அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுவே மேனுஃபேக்சரிங் வந்து அது பண்ணிக்குது. ஓகே, அப்போது அப்படிப்பட்ட இதில் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்டிங்காக வந்து இருக்குது. அப்போ அது வந்து ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே டிரான்ஸ்பிரேஷன் அண்டு ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்டரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபோட்டோசிந்தட்டிக் வந்து பண்ணாதான் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எடுத்து அது வந்து உயிர் வாழ முடியும். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஓகே, ஒரு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து எதாவது மூவ் ஆன் ஆக முடியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆக முடியுது. அனிமல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆகும். ஓகே, பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆச்சோ, எப்போ பிளான்ட் அப்படிங்கிறது உருவாகுச்சோ அது டெத்து வரைக்கும், ஈவன் டெத்து வரைக்குமே வந்து அதே பிளேஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் லிவ் பண்ணும். ஓகே, ஸோ அனிமல்ஸ் அப்படின்னா கூட ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகி அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணிக்குது, ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது இது பண்ணி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துக்குது. பட் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது தனக்கு தேவையான ஃபுட்டு தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டை வந்து மேக் பண்ணி அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகே, அப்போ இப்போ இந்த ஜிம்னோஸ்போமில் என்னென்ன பார்த்தோம்? ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீட் பேரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா கிரேக் வேர்டில் ஜிம்னோஸ் அப்படின்னா நேக்டு அர்த்தம், இல்லைன்னா ஸ்பெர்மா, இல்லைன்னா மீனிங் ஆஃப் சீடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிம்னோஸ்க்கு வந்து நேக்கடு அப்படின்னு அர்த்தம், ஸ்பெர்மா அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து சீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஜிம்னோஸ்போம்க்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நேக்கடு சீடு. ஸோ இந்த நேக்கடு சீடுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இதோட விதைகள் எல்லாமே வந்து ஓப்பனிங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்க்ளோஸ்டிங் சீட்ஸாக தான் இருக்கும், நேக்கடு சீட்ஸாக வந்து இருக்காது. ஓகே, நேக்கடு சீட்ஸ்னால் என்னென்னு அர்த்தம்? சீடு வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது க்ளோஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம க்ளோஸ்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா they are most primitive and simple சீட் பிளான்ட்ஸாக வந்து இருக்கும். ரொம்ப மோஸ்ட் ப்ரிமிட்டிவாகவும் சிம்பிள் சீட் பிளான்ட்ஸாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தி சீட் ப்ரொடியூஸ்டு பை திஸ் பிளான்ட்ஸ் ஆர் நேக்ட் அண்ட் நாட் அ என்க்ளோஸ்டு வித் அ ஃப்ரூட்ஸ். ஸோ இதோட சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் நேக்கடு அப்படின்னாலே ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் எப்படி இருக்குது, ஓப்பனிங்காக இருக்குது, இல்லை வந்துட்டு நாட் க்ளோஸ்டு வித் ஃப்ரூட்ஸ், ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே க்ளோஸிங்காக இல்லை. இப்போ நார்மலாக ஒரு ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் மாங்காய் சொல்லியிருந்தேன், அதில் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து இருக்கும், உள்ளே இருக்கும். ஓகே, இதான் வந்து ட்ரூப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃப்ரூட்டிங் டைப்ஸில் சிம்பிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது க்ளோசிங் பண்ணி ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே அது சீட் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் அந்த ஜிம்னோஸ்போம்ஸில் ஃப்ரூட்டுக்குள்ளே இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, நேக்கடாக இருக்கும். நேக்கடு அப்படிங்கிறது திறந்த வெளியாக ஓப்பனிங்காக இருக்கிறது தான் நேக்கடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ்வலி பெரேனியல் எவர்க்ரீன் அண்ட் வுட்டி பிளான்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் கோல்டர் ஏரியாஸ். ஸோ இது மோஸ்ட் ஆஃப்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரேனியலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 2 years எபோ வந்து லிவிங் பண்ணும். க்ரீன் எவராக இருக்கும், பார்க்குறக்கு க்ரீன் கலரில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வுட்டி பிளான்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஹெர்பேஷியஸாக வந்து மெல்லிஸாக இதாக இல்லாமல் இது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், நல்லா வந்து ட்ரீ மாதிரி வுட்டி பிளான்ட்ஸாக வந்து இருக்கும், கடினமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டெம் ரீஜனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வுட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜிம்னோஸ்போம் யூஸ்வலி ஹாவ் அ நீடில் லைக் லீவ்ஸ். ஸோ அதுக்கு லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி நீடில் லைக் லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடடாக ஆஞ்சியோஸ்போம்ஸ்லாம் வந்து பார்த்தோம், நமக்கு நார்மலாக இப்படி ஒரு லீஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு லீஃப் கூட பீட்டியலுக்குள்ளே இப்படி அட்டாச்சாக இருக்கும். இதை வந்து லேமினா லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மிட்ரிப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மிட்ரிப்பில் இருக்க வர்றதை வந்துட்டு வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வெயின்லேருந்து ஃபார்ம் ஆகிற நியூமரஸ் லைனை வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஸ்டிப்யூல்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு லீஃப் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக இருக்குது, ஆல்டர்னேட்டாக இருக்குது, ரெட்டிகுலேட்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடில் லைக் ஃபார்மில் தான் வந்து லீவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது வந்து உட்டியாக இருக்குது, கோல்டர் ஏரியாஸில் வந்து இருக்கும், நல்லா க்ரீன் கலரில் தான் இருக்குது எவர் க்ரீனாக. லீவ்ஸ் வந்து நீடில் லைக் லீஃபில் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்னா ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவாக உருவான காலத்துலேயே வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டடாக வந்து சீட்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா முந்தைய காலத்தில் தோன்றிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு தோன்றிய அப்படிங்கிறது தான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் அண்டு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதான் அப்போ ப்ரிமிட்டிவாக இருக்க பிளான்ஸ் வந்து சீட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நேக்கடு ஓப்பனிங்காக இருக்குது, என்க்ளோஸ்டு வித் ஃப்ரூட்ஸிங்காக இருக்குது, பெரேனியலாக இருக்குது, எவர்க்ரீனிங்காக இருக்குது, உட்டி பிளான்ட்ஸாக வந்து இருக்குது. ஜிம்னோஸ்பர்ம் யூஸ்வலி நீடில் லைக் லீஃபில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்போரோஃபில்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் கோன்ஸ். ஸோ தீஸ் ஆர் செப்ரேட் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ். இந்த ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து அக்ரிகேட்டட் ஆஃப் கோன். ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், பில்ஸ் அப்படின்னா நமக்கு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அப்போ ஸ்போரோ லீவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ஸை வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் லீவ்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது இந்த ஸ்போரோஃபில்ஸ் அக்ரிகேட்டிங் வித் கார்ன், இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் பண்ணுற லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செப்ரேட் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து இப்போ இருக்க ஒரு கார்ன் வந்து இது மேல், அப்புறம் இங்கே இருக்க ஒரு கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஜிம்னோஸ்பர்மில் வந்து செப்ரேட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டுமே இண்டிவிஜுவலாக இருந்துச்சு ஒரு பிளான்ட்டில், தனித்தனியாக மேல் செக்ஸ் ஆர்கன் ஒரு பிளான்ட்லேயும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரு பிளான்ட்லேயும் வந்து டிவைடிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்கு அந்த இதுக்கு வந்து நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் டயோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் டயோஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோஷியஸ் அப்படிங்கிறது சேம் போத் செக்ஸ் ஆர்கனும் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளான்ட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா மோனோஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சைலம் வந்து இது லேக்காக இருக்கும். ஓகே, சைலம் லேக்ஸ் வெசில். ஸோ இந்த சைலமில் வந்துட்டு வெசில்ஸ் வந்து லேக்கடாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளோயமில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பேனியன் செல்ஸ் வந்து லேக்கடாக இருக்குது. அப்போது நார்மலாகவே சைலத்தில் வந்து 4 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சைலம் பேரன்கைமா, சைலம் வெசில்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைலம் ட்ரக்கிட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேம்பேனியன் செல்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இந்த சைலத்தில் என்ன லேக்கடாக இருக்குன்னா வெசில்ஸ் வந்து லேக்கடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளோயத்தில் என்ன லேக்கிங்காக இருக்குது அப்படின்னா கம்பேனியன் செல்ஸ் வந்து லேக்கிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு தி பிளான் பாடி இஸ் சாப்ரோஃபைட்டிக். ஸோ இந்த பிளான் பாடி வந்து நம்ம சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறோம். ஓகே, பெரிடோஃபைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பாடியை நம்ம சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவோம், ஜிம்னோஸ்பர்ம்லேயும் சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ அப்போ இதில் நம்ம ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். பெரிடோஃபைட்ஸில் என்ன பண்ண முடியும், ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்த முடியும். ஓகே, இது ஏன் நம்ம சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்போர்ஸ் மூலயமா தான் இதுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் அப்படிங்கிறத டாமினேட்டிங்காக இருக்குது. எதையுமே வந்து டிபெண்டிங் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதே ப்ரையோஃபைட்ஸ் பிளான்ஸில் வந்து பார்த்தோம். ஓகே, ப்ரையோஃபைட்ஸ் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, கேமிட்டோஃபைட். ஓகே, கேமிட்டோஃபைட் தான் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா டாமினண்ட்டாக வந்து இருக்குது. ஸ்போரோஃபைட் வந்து எப்படி இருக்குது, சப்ரஸ்டாக இருக்கும். ஓகே, டிபெண்டிங்காக இருக்குது. எதை டிபெண்டிங் பண்ணி இருக்குது, கேமிட்டோஃபைட்டை டிபெண்டிங் பண்ணி இருக்குது. பட் ஆனால் பெரிடோஃபைட்ஸ்லேயும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்காது, இந்த மாதிரி டிபெண்டிங்காக இருக்காது. ஸ்போரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து எப்படி இருக்கும், டாமினன்ட் ஸ்பேஸாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பைரல் அரேஞ்ச்டு. ஸோ லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைரலி அரேஞ்ச்டாக இருக்குது. தே மே பி வோல்ட் ஆஸ் அ சிடரஸ் அண்ட் ஆப்போசிட் அண்ட் டெக்கோசிட் ஆஸ் இன் அ நீட்டம். ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ரேர் இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஸோ இதில் வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸில் ரொம்ப ரேரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ சைக்கடஸ் டு ப்ராப்பகேட்
through pulpils. Okay, so pollination is direct, and pollen grains come in direct contact with the ovule. Okay, ovule. ஸோ அப்போ இந்த ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது ரேராக இருக்குது. பட் ஆனால் இந்த புல்பில்ஸ் அப்படிங்கிற ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் ப்ராபகேட்டிங் ஆகுது சைக்கடாஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாலினேட் அப்படிங்கிறது டேரெக்டாக நடக்குது. ஸோ போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக காண்டாக்ட் வந்து எதுக்குள்ளே வச்சுக்கு ஓவில் கூட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேரெக்ட் காண்டாக்டாக வந்து இருக்குது. இதில் பாலினேஷன் அப்படிங்கிறதே நடக்குது. மோஸ்ட் ஆஃப் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. டேரெக்டாக நமக்கு இந்த பாலினேஷன் ப்ராசஸே நடந்துருது. நெக்ஸ்ட்டு ஆல் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் wind pollinated because the stigma is absent of gymnosperms. ஸோ இது வந்து இந்த விண்டு பாலினேட்டிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஏன் அப்படின்னா இந்த ஸ்டிக்ஸ்மா வந்து அப்படிங்கிறது வந்து ஆப்சண்டடாக இருக்குது. ஸோ இப்போது ஸ்டிக்மா அப்படிங்கிறது இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தானே ஓவியல் இப்படி இருக்குமா. ஸோ ஸ்டிக்மான் அப்படிங்க இருக்கும். ஸோ ஆந்தர் இப்படி இருக்கும். இந்த ஆந்தர் வந்து இதில் பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு மூலயமா வந்து உள்ள ஓவியல் கூட நமக்கு அட்டாச் ஆகும். பட் ஆனால் இதில் ஸ்டிக்மா அப்படிங்கிறதே ஆப்சண்டடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்மா இருந்துச்சுன்னா தான் ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணி ஒரு இதாக வந்து ஹனிபி அந்த மாதிரி ஏதாவது அட்ராக்ட் பண்ணி ஸோ வந்து பாலினேட்டிங் அப்படிங்கிறது மூலயமா இந்த விண்டு நடக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது ஒரு இன்செக்ட் மூலயமாவும் வந்து ஆந்தர் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வரும். பட் ஆனால் ஸ்டிக்மா அப்படிங்கிறதே வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டிக்கி நேச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓவியூல் அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது இதில் இந்த விண்டு பாலினேட் அப்படிங்கிறது காற்று மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது இதில் ஸ்டிக்மா வந்து ஆப்சண்ட்டாக இருக்கனால காற்று மூலயமா என்ன ஆகும்னா ஆந்தர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே வந்து ஃபுல்லாமே நமக்கு இந்த ஓவரியில் பட்டு நமக்கு பாலினேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நடக்குது. ஓகே, அப்போ இதில் ஸ்டிக்மா ஆப்சண்ட்டு. ஸோ அதனால் இதில் விண்டு பாலினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தி நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ் இஸ் சீட் 1 or 2 as in a cycadas or many as a pinus. ஓகே, இதில் நம்ம மோனோகாட்டிலிடனா டைகாட்டிலிடனா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் நம்பர்ஸ் ஆஃப் காட்டிலிடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த சீடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிம்னோஸ்போமோட சீடில் வந்து எவ்வளோ காட்டிலிடனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 இல்லை 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கடாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கடாஸில் ஓகே. ஸோ நிறைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ். ஓகே, மெனி காட்டிலிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னது பைனஸ். 1 or 2 வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னது சைக்கஸ். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ். ஓகே, ஸோ சைக்கோஃபைட்டா. ஓகே, சைக்கடோஃபைட்டா வந்து பார்த்திங்கன்னா சைக்கடஸ் ஆர் டயோஷியஸ். சைக்கடஸ்ங்கிறது டயோஷியஸ். அப்போ வந்து எனக்கு மேல் வந்து தனியாக ஒரு பிளான்ட்டில் இருக்கும், ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு தனி பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஜிம்னோஸ்போம்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயோஷியஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருக்கும். சைக்கடஸ் ஆர் சீட் பியரிங் பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தோம். இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கடஸ் அப்படிங்கிறது ஜுராசிக் அண்டு ட்ரையாசிக் டைம்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்து இதில் சைக்கடாஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்கு காமன் லீஃபாக இருக்குது, திக்கு ட்ரங்க்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் லிட்டில் பேம்ப்ளெட்ஸாக இருக்குது. ஸோ கனெக்டட் டு சென்ட்ரல் ஸ்டெம்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ தே ரேஞ்ச் இஸ் லெவல் ஃபார் அ ஃபியூ சென்டிமீட்டர் டு ஃபியூ மீட்டர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் சைக்கஸ் அண்டு ஜியாமியா அண்டு ஜியாமியேசி. ஸோ ஜிங்கோஃபைட்டா ஃபஸ்ட்டு வந்து சைக்கடேசி பார்த்தோம். சைக்கடேசி அப்படிங்கிறது டயோஷியஸ் பிளான்ஸாக இருக்குது. அது வந்து ஸ்போர் பேரிங் பிளான்ட்டு தான். அதோட லீஃப் வந்து எப்படி இருக்கும் நல்லா திக்காக ப்ராடாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ஷன்ஸில் வந்து இருக்கும். இது வந்து சென்டிமீட்டர்ஸ் டு ஃபியூ மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து சைக்கஸு ஜியாமைசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஓகே, ஜிங்கோஃபைட்டா அதுக்கு அடுத்தது. ஓகே, ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் சைக்கடஸ், அதுக்கப்புறம் ஜிங்கோஃபைட்டா. ஜிங்கோஃபைட்டா இஸ் அ லிவிங் அனிமல் குரூப். இது வந்து ஒரு லிவிங் அனிமல் குரூப்பு. ஸோ வந்து ரிமைனிங் கிளாஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அது வந்து ஜுராசிக் பீரியடில் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து இதுக்கெலாம் கிளாஸஸ்லாம் எக்ஸிட்டிங்காக இருக்குது. ஸோ ஜிங்கோ ட்ரீஸ் வந்து டிஸ்கிரைப் டு பிக் சைஸ். இது வந்து ஜிங்கோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னால ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன் லைக் லீவ்ஸ், இது பார்க்குறதுக்கு நல்லா ஃபேன் லைக்கில் பெருசாக லீவ்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜிங்கோ ட்ரீஸ் ஹாவ் எனாமரஸ் நம்பர்ஸ் ஆஃப் யூசஸ். நிறைய யூசஸ் இதில் இருக்குது ஜிங்கோஸில். ரேஞ்சிங் ஆஃப் மெடிசனல் டு குக்கிங், ரொம்ப மெடிசனல் யூசஸ் இருக்குது. பட் அதிகமாக வந்து நிறைய யூசஸ் இருக்குது. பட் ஆனால்
எதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ்க்கும் குக்கிங்க்கும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜிங்கோ லீவ்ஸ் ஆர் இன்காஸ்டிகேட் அண்ட் ஐசோலேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் மெமரி ரிலேட்டட் டிசீஸ் அண்டு அல்சீமியா. ஸோ அப்போது இந்த ஜிங்கோ லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கெஸ்டட் டு சொல்யூஷன். ஸோ இது வந்து இது என்ன சொல்யூஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மெமரி லாஸ் ஆர் கொஞ்சம் வந்து மெமரி ரிலேட்டட் வந்து இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜிங்கோஸ் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து அல்சீமியர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஜிங்கோ பைலோப்பா இப்போது சைக்கடஸில் வந்து பார்த்தோம். ஜிங்கோஸ் அப்படிங்கிறது இந்த ஜிங்கோ ஃபைலோட்டா அப்படிங்கிறது ஒரு அனிமல் குரூப். ஸோ அதனால் இந்த பீரியடிக் அந்த பீரியடிக் அப்படிங்கிறது கிடையாது. சைக்கடஸ் அப்படிங்கிறது ஜுராசிக் பீரியடில் பார்த்தோம். இந்த ஜிங்கோ ட்ரீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். லீஃப் வந்து நல்லா ஃபேன் லைட்டில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஜிங்கோ ட்ரீஸ்னால வந்து நிறைய யூஸ்ஃபுல்ஸ் இருக்குது. அதில் மெயின் யூஸ்ஃபுல்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா மெடிசன்ஸும் அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிங்கோ லீவ்ஸர் வந்து இன்கெஸ்டட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் மெமரி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. அல்சீமியருக்கு வந்து யூஸ் ஆகுதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிங்கோ பைலோபா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனிட்டோஃபைட்டா. ஸோ இந்த ஜெனிட்டோஃபைட்டாஸ் ஆர் அடிஷ்னலி released from the earlier time. Today just 3 individual for the family exit. So geritophytes typically comprise tropical plants, trees and shrubs. So the shows of phenotype or color leaves are covered within a soft cast and covering tells to the hereditary and association of angiosperms. So genitophytes are vary among different individuals from the class as they have vessels and components in their xylem. ஸோ இப்போ இந்த ஜெனிட்டோபைட்டா அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப்ஸ் வந்து இயர்லி டைமில் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஃபேமிலி எக்ஸிட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பிளான்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரப்ஸ் இருக்குது, ட்ரீஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த ஃபினோடைப்பில் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாஃப்ட்னிங் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டிங்காக கோட்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வெசல்ஸ். ஓகே, சைலம் வெசல்ஸ் இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவலிங்காக ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எபிபைட்ரா அண்டு ஜெனிட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோனிஃபெரோபைட்டா. ஸோ வந்து கோனிஃபெரோபைட்டா இஸ் மோஸ்ட் காமன்லி நோன் அஸ் ஸ்பீஷியஸ் அமாங் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ் ஃபேமிலி. ஜிம்னோஸ்போம்ஸ் ஃபேமிலிஸில் வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸு. ஸோ இது வந்து எவர் க்ரீனாக இருக்குது. Consequently, in winter, they don't shed their leaves. They are essentially describe a male and a female cone structures is like a needle. ஸோ இது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து கோன் லைக்கில் நீடில் ஷேப்பில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸ் ஆர் நார்மலி ஃபவுண்ட் இன் டெம்பரேச்சர் zones. There are typically temperatures in 10 degrees Celsius. Okay, in monetary sequoia and pinus sedator and redwood are instances of conifers. Examples redwood trees, junipers and cyper trees and tiny trees of hemlocks. Okay, so next the life cycle of gymnosperms. The gymnosperms plants have a both haploid and diploid life cycles. ஸோ இதில் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா 2 ஜென்ரேஷன்ஸ் இதில் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனும் இருக்குது, கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிரோஸ்போரஸ் பிளான்ஸு. ஸோ வந்து இதுக்கு நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் அண்டு மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான ஸ்போர்ஸ்கள் வந்து இருக்கிறது. மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸை மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிம்போம். மெகாஸ்போர்ஸ் அப்படிங்கிறது லார்ஜர் சைஸில் ஸ்போர்ஸ் இருந்துச்சுன்னா மெகாஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்போர்ஸை மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம், மெகாஸ்போர்ஸை ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்டிரோஜீனஸ் பிளான்ஸிங்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேஷன் ஜென்ரேஷன்ஸ்க்காக இருக்கக்கூடிய காரணம் இதில் வந்து ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிட்டோஃபைட்டிக்னு சொல்கிற 2 வகையான ஜென்ரேஷன்ஸ் வந்து இருக்கனால நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தி கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இஸ் ஷார்ட்டர், ஸ்போரோஃபைட்டிக் டாமினட் லைஃப் சைக்கிள். ஸோ இதில் ஜிம்னோஸ்பர்ம்ஸும் இந்த பெரிடோஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பாடி தான். ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பாடி. நெக்ஸ்ட்டு எது டாமினேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட் தான் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது. ஓகே, இப்போது மேல் கோன் பற்றி பார்ப்போம்.
தி மீல் கோன்ஸ் ஆர் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் இஸ் டெவலப்டு ஃப்ரம் ஸ்போரோஃபைட்டாக இருக்குது. இது வந்து பாலன் கிரெயின்ஸ் நமக்கு கிடைக்குது. மைக்ரோஸ்பொராஞ்சிலேருந்து மைக்ரோஸ்போர்ஸ் நமக்கு வருது. இது வந்து ஹேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. சம் மைக்ரோஸ்போர்ஸ் டெவலப்டு இன்டூ பாலன் கிரெயின்ஸ் இன் அதர் டிகிரேட். ஓகே, ஸோ ஃபீமேல் கோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கோன்ஸ் ஆர் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் டெவலப்ட் இன் ஜிம்னோஸ்போரோஃபில்ஸ். ஸோ ஜிம்னோஸ்போரோஃபில்ஸ் வந்து மெகாஃபோரோஃபில். ஸோ மெகாஃபோரோஃபில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல். ஓகே, ஸோ ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற லீஃபை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மெகா ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற லீஃபை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெகா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது மெகா ஸ்போராஞ்சியம் கண்டெய்னிங் டு த ஃபீமேல் ஓவியூல். இப்போ நமக்கு நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து மெகா ஸ்போர்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீமேல் இது ஓவியல் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு என்னது ஆன்தர் வந்து கிடைக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பாலினேஷன்ஸ் நமக்கு நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜிம்னோஸ்போர்ம்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் வந்து நமக்கு நார்மலாகவே மேல் ரெண்டு ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஃபெர்டிலைசேஷன் அங்கே அப்படின்னு நடக்குது. நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அகைன் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோலேருந்து நமக்கு கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேமிட்டோஃபைட்லேருந்து அகைன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்போரோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமிட்டோஃபைட்டோ ஸ்போரோஃபைட்டோ கேமிட்டோஃபைட்னு ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போர்ம்ஸ் such as pines, firs and spruces are a valuable source of timber constructing and furniture of paper productions. பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து யூஸ் ஆகுது. ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அப்படிங்கிறது உட் பல்பாக இருக்கனால நிறைய பேப்பர் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெசின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பைன் பிளான்ஸார் வந்து ப்ரொடியூசிங் ரெசின்ஸ் நிறைய இது பண்ணுது. ஸோ அது மூலமாக நமக்கு வார்னிஷ்லாம் வந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அகசி வந்து வார்னிஷ். அதுக்கப்புறம் வந்து பேராமெடிக்கல்ஸ் ரிலேட்டடாக வந்து இந்த ரெசின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் ஆகுது. அப்போது இந்த டிம்பருக்கு ஃபர்னிச்சர் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரெசின்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்து யூஸ் நமக்கு ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மெடிசினல் வேல்யூ. ஸோ இதில் வந்து மெடிசினல் வேல்யூஸ் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அதிகமாக இருக்குன்னு. மெமரி லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கு மெடிசினல் ட்ரக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறையா அலர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கோல்டு, காஃபு, ஆஸ்துமா, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் ஆன் மெடிசின்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் என்ன கானிஃபரஸ் ட்ரீ. இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் இது வந்து பார்த்தோம், ஜிங்கோபைட்டா, சைக்கடாஸ், அதுக்கப்புறம் கானிஃபரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோஸ்போர்ம்ஸில். அப்போ இந்த கானிஃபரஸ் ட்ரீஸ் வந்து நமக்கு டாக்ஸால் அப்படிங்கிற ஒரு மெடிசின்ஸ் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் நிறையா ஜிம்னோஸ்போர்ம்ஸ்லேருந்து மேக்கிங் ஷாம்பு, ஆயில், லோஷன் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எபிட்ரைனி ஆஃப் ஆல்கலாய்ட் டிரைவ் டு தி எபிபைரா. ஸோ வந்து எபிட்ரைன்லேருந்து நமக்கு எபிட்ரா அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து ஒரு ஆல்கலாய்டும் வந்து மேக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு then ornamental plants. So cretan gymnosperms like cedar and junipers and cultivated from their ornamental value in a landscapes of a garden. Okay, ornamental plants யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெடிசனல் யூசஸ் வந்து ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்க்கும் அண்டு வேரியஸ் ஆயில்மெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜிம்னோஸ்போர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அதோட ரீப்ரொடக்டிவ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுடே கிளாஸில் வந்து பார்த்தோம். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஜிம்னோஸ்போர்ம்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குமா இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ கிடையாது, டாமினேட் ஆஃப் கேமிட்டோஃபைட் கிடையாது, ஏன்னா ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி இது. ஸோ அப்போ வந்து ஆக்டிவ் ஸ்டேட்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஃப் ஜிம்னோஸ்போர்ம்ஸ். ஸோ இதில் இது மேங்கோ வராது, ரோஸ் வராது, வீட்டு வராது, பைனஸ் தான் வந்து ஜிம்னோஸ்போர்ம் பிளான்ட். நெக்ஸ்ட் டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்போர்ம். இந்த டாமினன்ட் வந்து எதுவாக இருக்கும், ஸ்போரோஃபைட் தான். கேமிட்டோஃபைட்டிக் வந்து என்னது ப்ரையோஃபைட்டில் தான் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ஜைகோட் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறது, ஸ்போர்ஸும் வந்து வராது. அப்போ வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், ஜிம்னோஸ்போர்ம்ஸ் ஆர் கன்சிடர்டு அட்வான்ஸ்டு ஓவர் பெரிடோஃபைட்ஸ் பிகாஸ் தே. அதுக்கு ஆப்ஷன் ஏ சீட்ஸ் தான். ஓகே, ஸோ வந்து வாஸ்குலர் டிஷ்யூ கிடையாது, ஃப்ளவர் கிடையாது, டாமினேட்டட் கேமிட்டோஃபைட்டிங் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின்ஸ், ஸ்போரோஃபைட் ஆஃப் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அந்த ஸ்போரோஃபைட் ஆஃப் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது, இண்டிபெண்டாக இருக்கும். அது வந்து ஓனாக அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருந்துக்கும்.
ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். டிபெண்டன்ட் அப்படிங்கிறது கேமிட்டோஃபைட்டிக்கு டிபெண்டிங்காக வந்து இருக்குது. ஓகே, அப்போ ஸ்போரோஃபைட்டிக் தான் பற்றி கேட்டிருக்காங்க, கேமிட்டோஃபைட்டிக் பற்றி கேட்கல. நான் ஃபோட்டோசிந்தட்டிக்காக கிடையாது, ஏன்னா ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஷார்ட் லிவ்டாக கிடையாது, ஏன்னா அதுதான் வந்து டாமினேட்டிங் ஃபேஸாக இருக்குது. ஸோ அப்போது இது ஆப்ஷன் பி, இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ இன்றைக்கி டுடே கிளாஸில் ஜிம்னோஸ்போமோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ.